இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தண்ட்ரா 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு தெலுங்கு படங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நல்ல வேட கோழையா சண்டே அதுமா அடிச்சு மணமணக்க சமைச்சு அள்ளி சாப்பிட்டோம்னா எப்படி ஒரு திருப்தி கிடைக்குமோ அந்த அளவுக்கு இருக்குமுங்க. என்னடா ஆரம்பத்திலேயே கரிகிரின்னு பேசுறானேன்ட்டு எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த பில்லி சூனியம் மாயம் மந்திரம் காத்து கருப்புன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சம்பந்தப்படுத்தின ஒரு கதை தாங்க. விறுவிறுப்புக்கு சுறுசுறுப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. வள கொல பேசாம நேரா படத்துக்குள்ள போயிருவோங்க. நம்ம சேனல் முத முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பமே நடு இரவுங்க. ஒரு வயசான நபரும் வெளிவாச போறதுக்காக ஒதுக்குப்புறமா ஒரு காட்டுக்குள்ள போறாப்புலங்க. போய்கிட்டு இருக்கிறப்பயே தலையில தண்ணி சொட்டுற கணக்கா ஏதோ ஒண்ணு சொட்டிக்கிட்டு இருக்கிறது தெரிய வருதுங்க. என்னடா மலைகில பெய்தான்ட்டு தண்ணிய தொட்டு பார்த்தா அவரு தலையில சொட்டிக்கிட்டு இருந்தது ரத்தம்ங்க. அத்தாடி இந்த நேரத்துல இந்த மாதிரியான்ட்டு மேல பார்க்க ஒரு 14-15 வயசு ஒரு சின்ன பொண்ணு வெட கோழியா எடுத்து தலைய கடிச்சு அதோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதுங்க. மனுஷனுக்கு உச்ச கட்டா பயங்க. ஆத்தாடி அம்மாடின்னு கத்திக்கிட்டு ஓட திடீர்னு அந்த குழந்தை தலைகீழா வந்து நிக்க மனுஷன் வந்த வேலையை மறந்துட்டு உசுர கையில புடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாப்லங்க. இந்த பொண்ணு யாரு எவருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண ஒரு அழகான கிராமத்துக்குள்ள மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களோட பேர் ரேகா. இவங்கள பத்தி சொல்லணும்னா இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சின்ன வயசுலயே அம்மா தவறிடுறாங்க. அப்பா நல்லா பாத்துப்பாருன்னு நினைக்கிறப்ப அப்பாவுக்கு சுத்தமா இவங்கள பிடிக்காதுங்க. இப்போதைக்கு இவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது இவங்களோட பாட்டிமா தாங்க. அங்க இருக்கிற பாட்டிமாவும் அப்பா குளிக்க போறாம சுடு தண்ணி எடுத்து பாத்ரூம்ல வச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் எடுத்துக்கிட்டு உள்ள போறப்ப பாக்குறப்ப மிரட்டுற கணக்கா ஒரு சின்ன குழந்தை அங்க இருக்குங்க. இவங்களும் மிரண்டு போய் பாக்குறாங்க. இதே சமயத்துல பாட்டிமாவும் வந்து என்ன எடுத்துட்டு வந்து தண்ணியை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க, போய் வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது. ரேகாவோட கண்ணுக்கு மட்டும்தான் இந்த பேய் பிசாசுனா தெரியும் போலங்க. அங்க இருக்கிற பாட்டி கண்ணுக்கு இந்த உருவம்னா தெரியலங்க. பாட்டி அம்மா சீக்கிரமா வச்சுட்டு போடி, அப்போ வந்தா உன்னை கண்ணா புண்ணான்னு திட்டிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மனுஷனும் சொன்ன மாதிரியே காலையில இவ முகத்துல நான் முழிச்சிட்டு போனேன் அன்னைக்கு நாளை உருப்பிடுமாங்கிற கணக்கா திட்டிக்கிட்டே வராப்புலங்க. அங்க இருக்கிற பாட்டியம்மாவும் என் வயசுக்கு வந்த ஒரு பொட்ட புள்ளி இப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்க ஆமா இவங்களை திட்டுது. இவ பிறக்கிறப்பயே என் பொண்டாட்டியோட உசுர வாங்கிட்டு தான் பிறந்தா, இவ கண்டாலே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாப்புலங்க. புள்ள மேல துளி கூட பாசம் இல்லைங்க. அதுக்கப்புறமா ஹீரோனி காலேஜ் கிளம்புறாங்க. ஹீரோனிக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களோட பேரு சைலோ, இவங்க தம்பி பேரு வாசுங்க. இந்த 3 பேருக்குமே ஃப்ரெண்ட் ஆனவர் தான் இந்த சேஜாங்க. இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ கூட. இவரும் நம்ம ரேகாவுமே சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறாங்க. இப்ப கூட இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஃப்ரெண்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு மறைமுகமா ஒருத்தர் டிஃபன் பாக்ஸ மாத்திக்கிறாங்க. அப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டே போக இந்த ஊரோட எல்லைனா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ரேகா நிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல இருந்த சைலுமே ஏண்டி எப்ப பார்த்தாலுமே இந்த பக்கெட் வரப்ப மட்டும் ஒரு மாதிரி அந்த மரத்தையே பாத்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்க ரேகாவோட கண்ணுக்கு மட்டும் ஒரு சின்ன குழந்தை தூக்கு மாட்டிக்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அந்த ஃப்ரெண்டுக்காரங்கள்ட்டையும் சொல்லல. ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு மாதிரி தோணுதுங்கிற மாதிரி நார்மலா சொல்லிட்டு விட்டுறாங்க. டக்குன்னு வாசுவும் என்ன சொல்றாப்லீனா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல தான் ஒரு சின்ன குழந்தை தூக்கு மாட்டி இறந்துச்சுன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த மரத்தை சுத்தி அந்த ஆத்மா வாழ்ந்துகிட்டு இருக்குமோங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோவும் அதுலனா எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாதுடா, ஆனா நல்ல எனர்ஜி கெட்ட எனர்ஜின்னா இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாசுவுமே சுத்தமா எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க தெளிவா சொல்றேன்டா. நம்ம கோயில் உள்ள போறதுக்கு முன்னாடி பல கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா நமக்கு, ஆனா அந்த கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா, அந்த நினைப்புல எந்த ஒரு விஷயமும் நம்ம முடிவெடுக்கிறதா இருந்தாலும் நல்லபடியா தான் அமையும். அதே மாதிரி நம்மளும் நல்லது மட்டும் தான் நினைப்போம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இந்த சுடுகாடு ரொம்ப வருஷமா பாலடைஞ்சு போன வீடு, அந்த மாதிரி இடத்துக்கு போன பயங்கரமா பயமும் உருவாகும். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள கெட்ட எனர்ஜி வந்த மாதிரி நம்ம நினைக்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லி முடிக்கிறாப்லங்க. அதுக்கப்புறமா காலேஜுக்கு போறாங்க. இவங்க ஒருத்தர் டிஃபன் பாக்ஸ் மாத்துனாங்க இல்லையா, அந்த டிஃபன்ல இருக்கிற சாப்பாடையும் சாப்பிடுறாங்க. போக போக இவங்களோட காதலும் மலர ஆரம்பிக்குதுங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் மாத்தினது கூட இப்பதான் இந்த வாசுக்கு தெரிய வர கதை இப்படி போகுதாங்கிற கணக்கா பயங்கரமா கலாய்க்கிறாப்ல. அதுக்கப்புறமா காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஊருக்குள்ளேயே அயன் பண்ற ஒருத்தர் இருப்பாப்லங்க. அந்த மனுஷன் ஹீரோவோட மாமா தான் போல. ஹீரோக்கும் வாசுக்கும் போர் அடிச்சா அவரு கடையில அட்டி போடுறது வழக்கம் தாங்க. இவங்களும் எப்போதும் போல அங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பதான் என்ன மாமா இவ்வளவு புக்கு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன புக்குங்கிற மாதிரி எடுத்து இந்த மனுஷனும் படிக்கிறாப்லங்க. படிக்கிறப்பதான் தெரிய வருது இந்த மாய மந்திரம்னா சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் படிக்கிற புக்குங்க இது. இத பார்த்த மாமாவும் என்ன சொல்றாப்லீனா, அந்த காலத்துல ஒரு விஷயத்தை நம்ம கைப்பற்றணும்னு நினைக்கணும்னா இந்த மாய மந்திரத்தை படிதான் அந்த ஒரு விஷயம் எல்லாம் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்லங்க. இதுல இருந்தே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, இந்த மாய மந்திரம் பில்லி சுனியம் பத்தில இந்த மனுஷனுக்கு தெரியும் போலங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அங்க பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து அங்கிள் ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க, எங்களுக்கு எல்லாம் சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனும் ஒரு துண்டை போட்டு மந்திரத்தையும் சொல்லி முடிக்கிறாப்ல. திடீர்னு அங்க சாக்லேட் வந்துருதுங்க. எல்லா குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷங்க. இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்பதான் எனக்கே ஒரு ஞாபகம் வருதுங்க. நான் சின்ன பிள்ளையா
இருக்கிறப்ப இந்த சுட்டி டிவில சாக்கி சான்னு போடுவாங்களே, அதுல கூட ஒரு ஆங்கிள் இருப்பாருங்க. அவரு ஒரு மந்திரம் சொல்லுவாப்புல, அந்த மந்திரத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி தொலைஞ்சு போன ரூபாய கூட எடுத்துட்டாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேங்க. சரி ரைட், கதைக்குள்ள போயிருவாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டுமே ஹீரோனையும் படிச்சு முடிச்சுட்டு தூங்கலான்னு பாக்குறப்ப சரியா தூக்கம் வரலங்க. யாரோட வாய்ஸ் அடிக்கடி கேக்குது. இவங்களும் போர்வையின போத்துட்டு தூங்கலான்னு பாக்குறப்ப சரியா தூக்கமும் வரலங்க. டக்குன்னு திடீர்னு ஏஞ்சி வீட்டை விட்டு வெளில போறாங்க. என்னமோ சவுண்ட் கேக்குதுன்ட்டு பாட்டி அம்மாவும் ஏஞ்சி பாக்குறப்ப நம்ம ஹீரோனையும் வெளியில போறத பாக்குறாங்க. உடனே அவங்க மகன்ட்டையும் பொண்ணு வெளியில போறாடா, ஏஞ்சி போய் பாத்துட்டு வாடாங்கிற மாதிரி சொல்ல, ஆமா இதே அவளுக்கு வேலையா போச்சு, தூக்கத்துல ஏஞ்சி நடக்கிறாளா என்னமோ, அவ போய் அப்படியே சேரட்டும், வேணா நீயும் போயிரு அப்படியே அப்படின்னு வேணா வெறுப்பா பேசுறாப்பலங்க. ஹீரோனையும் நடு காட்டுக்கு போய் நிக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாளை விடிய செய்துங்க. ஹீரோனுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் போல, அதனால அந்த ஊர்லயே ஒரு பாய் இருப்பாருங்க. நேத்தி நடந்ததெல்லாம் சொல்லி இந்த ஓதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓதி ஒரு கயிறையும் கட்டி விடுறாப்பலங்க. அதுக்கப்புறமா எப்போதும் போலயே 4 பேர் சேர்ந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அந்த ஊர்லயே ஒருத்தர் அங்க இருந்து வந்து நம்ம ஹீரோ கிட்டயுமே என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சாக்கடை அடைச்சுக்கிச்சு, சீக்கிரமா வந்து அதை எடுத்து விடுறாங்கிற மாதிரி சொல்றாப்பல. டக்குன்னு ஹீரோவுமே இல்ல நான் காலேஜுக்கு போகணும், சாயங்காலம் வந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பண்றேங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த மனுஷனுக்கு பயங்கர கோவங்க. டக்குன்னு அந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல, உங்க அம்மா நான் எந்த மாதிரி இருந்த, உனக்குன்னா எதுக்குடா படிப்பு, உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கடாங்கிற மாதிரி என்னென்ன வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்காப்பலங்க. ஹீரோவுமே எதுவும் பேசாம மனசுக்குள்ள அம்புட்டு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு காலேஜுக்கு நடந்து போறாப்பலங்க. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா பெருசா சொல்லிக்கிற அளவுக்குனா யாரும் இல்லைங்க. இவங்களோட சின்ன வயசுலயே அம்மாவும் தவறிடுறாங்க. ஆனா அண்ணன் வரைக்குமே இவங்களோட அம்மா விலை மாதுவா தாங்க இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஊர்க்காரங்களும் இவரை ரொம்ப இலக்காரமாவே பேசுறாங்க. இந்த மனுஷனுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருந்த ஹீரோனையுமே கொஞ்சம் ஆறுதலா சொல்லி அந்த மனுஷனோட மனசை தேத்துறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஹீரோனையும் பயங்கரமா ரெடியாகி நிக்கிறாங்க. யாரு எவருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்காக தாங்க. இந்த மனுஷனும் யாருக்கு தெரியாம இவங்களோட ரூமுக்கு வரதெல்லாம் வழக்கம் தான் போல இவரு வந்த உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஹீரோனையும் என்ன கேக்குறாங்கன்னா, என்ன ஏன் உனக்கு இந்த அளவுக்கு பிடிக்குதுங்கிற மாதிரி கேட்க இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாப்லங்க. என்னோட வாழ்க்கையில எங்க அம்மா தான் பெருசு, எனக்கு அவங்கள இழந்ததுக்கு அப்புறம் எங்க போறது, யார்கிட்ட அடைக்கலம் கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சமயத்துல இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு தூணாவும் பக்கபலமாவும் இருந்தது நீதான். எங்க அம்மாவுக்கு அப்புறம் உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்கிற மாதிரி இந்த மனுஷனும் சொல்லி முடிக்கிறாப்லங்க. அதுக்கப்புறமா போக போக யாருக்கும் தெரியாம வெளியில போறது வர்றதுன்ட்டு இவங்களோட காதலும் பயங்கரமா மலர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டுமே ஹீரோனி கிட்ட ஹீரோ என்ன சொல்றாப்லீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலாமாங்கிற மாதிரி கேட்க இவங்களுமே மேல இருக்கிற நிலவை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் என்னால வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் இன்னைக்கு முழு அமாவாசை போலங்க. ஹீரோனையும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு குரல் வந்து எனக்கு ரத்தம் வேணும் நீ குடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்குங்க. இதுல டிஸ்டர்ப் ஆன இவங்களுமே டக்குன்னு கத்தியை எடுத்து கையை கிழிச்சுக்கிறாங்க. இவங்க கை கிழிக்கிறப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தோணுது, இந்த ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும் போலங்க. ஏன்னா அவங்களோட கையில பல தழும்புகள் இருக்குங்க. அந்த ரத்தத்தெல்லாம் ஒரு கிளாஸ்ல புடிச்சிட்டு ஜன்னல் பக்கத்துல வச்சுட்டு தூங்குறாங்க. இப்போ அந்த குரல் கேட்கலங்க. அப்படியே விடியவும் செய்து இவங்களும் ஏந்திச்சு அந்த கிளாஸ பாக்குறப்ப அந்த கிளாஸ்ல இருந்த ரத்தத்தை காணுங்க. இவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா உடனே பாய் கிட்ட போய் கயிறு வாங்குறது வழக்கம் தானங்க. அதே போலதான் இப்பயும் செய்யறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவும் மாமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன சொல்றாப்லீங்கன்னா, இந்த மாய மந்திரத்தை பத்தி நான் சொல்லுங்களேன், நீங்க இந்த மாதிரி எப்படி கத்துக்கிட்டீங்கிற மாதிரி கேட்க அவரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாப்லங்க. இந்த மனுஷன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பயே அம்மாவும் தவறி போயிடுறாங்க. பாத்துக்கிற அப்பாவுமே இந்த மனுஷன் ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிறதுனால சரியா கவனிக்காம போயிடுறாப்லங்க. நம்ம வேற எங்கேயாச்சும் பொழைச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்திருக்காப்ல. தூங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு கோயில்ல ஒரு ஓரமா தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கோயில பாத்துக்கிற ஒரு பூசாரி தான் நீ இங்க வந்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு விரட்டுறாங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணுமே அவங்க கையில வச்சிருந்த சாப்பாடையும் நம்ம மாமா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல உதவிகள் செய்ய செய்ய ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாமாவுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருச்சுங்க. இந்த மனுஷன் பசிக்குதுன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இவரு கைக்கு வந்து சாப்பாடு சேர்ந்துருங்க. அப்படியே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தங்கி இந்த மனுஷனும் வாழ ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்காளே அவளுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ட்டு இந்த மாந்திரிக மந்திரம்னா பயங்கரமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்காப்லங்க. அது மூலமாவே அவளுக்கு ஏதாச்சும் உதவ முடியுமான்ட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாப்லங்க. அது இறந்து போன ஒரு பொணத்து மேல உட்கார்ந்துகிட்டு பல மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாப்லங்க. சொல்றப்பே திடீர்னு அந்த பொணமும் ஏந்திரிக்க இந்த மனுஷனும் புதுசா தான் பண்றதால மனுஷன் பயந்து விடுறாப்லங்க. மந்திரத்தை உச்சரிக்க முடியாம மனுஷன் தடுமாறி போய் ஃபெயிலியராவும் மாறிடுது போலங்க. அன்னையில இருந்தே சில நாட்களா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியே சுத்தி இருக்காப்லங்க. அப்ப கூட உதவுனது அந்த பொண்ணு தாங்க. அந்த பொண்ணும் அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாய மந்திரத்தெல்லாம் அடியோட மறந்துரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணிராதங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்றாப்ல. டக்குன்னு ஹீரோ என்ன கேட்கிறாப்லீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட இந்த மந்திரம்னா எதுவுமே பண்ணலையா மாமாங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷன் பேசுறது நமக்கு இப்ப காட்டலங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோனியோட காலேஜ்ல இன்னைக்கு எக்ஸாம் போலங்க. எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு சைலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல சைலும் வராங்க. அவங்க பின்னாடியே ஒரு பேய் வரதை ஹீரோனியும் பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோனி கண்ணுக்குனா இந்த பேய் நான் தெரியும் இல்லையா, அவங்களும் பார்த்து கொஞ்சம் மிரண்டு போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோனிக்கு பல
பல சந்தேகங்கள் ஏற்படுதுங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சைலோட வீட்டுக்கும் போறாங்க. வீட்லயும் யார்ட்டையும் சொல்லாம சைலு இந்த துணூர்ல ஊதுங்கிற மாதிரி சொன்னோனே அவங்களுக்கு எதுவும் தெரியாம ஊதுறாங்க. டக்குன்னு அதையும் மடிச்சு வச்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து சைலோட முகத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தையும் சொல்லி ஊதுனோனே டக்குன்னு அந்த பேய் வந்துட்டு போகுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனியுமே எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைலு ஊதுனாங்க இல்லையா, அந்த துண்ணூரி எடுத்து பாக்குறப்ப அதுல முக்காவாசி ரெட் கலரா மாறி இருக்கிறது தெரிய வருதுங்க. இப்ப அவங்க உடம்புக்குள்ள பேய் இருக்கிறது கன்ஃபார்மா இவங்களுக்கு தெரியுது. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இது என்ன வகையான பிளாக் மேஜிக்ன்ட்டு எனக்கும் பாய் சொல்லி தான் தெரியுங்கிற மாதிரி ஹீரோ கிட்டயும் சொல்லி முடிக்கிறாங்க. இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே நேரா சைலு வீட்டுக்கு போயிடுறாப்லங்க. எல்லாரும் முன்னாடியுமே எந்த மாதிரி வசியம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இவளுக்கு போக போக நாளுக்கு நாள் உடம்பு முடியாம போயிரும். இதே 12வது நாள் யாருக்கிட்டயுமே சொல்லாம நடுராத்திரியில சுடுகாட்டுல போய் நிப்பா. அதையும் தாண்டி 16வது நாள் இவள வசியம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ இவளும் அங்க போய் நிப்பா. இவளோட ரத்தத்தை எடுத்து பிசைஞ்சு அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு பல சக்திகள் கிடைக்கும். அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னா ஒரே வழி அந்த பூஜை செய்யற மந்திரவாதியோட தலைய சீவிட்டா இவளை நம்ம காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்துல சைலோட அண்ணன் சுத்தமா நம்பலங்க. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, நாளும் தெரிஞ்சவங்க தானே, இதெல்லாம் இப்பயும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாப்பலங்க. ஆனாலுமே நாளுக்கு நாள் போக போக அவங்க சொன்ன மாதிரியே நடக்கவும் ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி 12வது நாள் சைலால ரொம்ப முடியலனாலும் நடு ராத்திரி ஏஞ்சி சுடுகாட்டு பக்கத்து போறது இல்ல இந்த அண்ணனும் தம்பியும் பாக்குறாங்க. இந்த மாதிரி நடக்கத 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்புறாங்க. இந்த ஒரு விஷயத்துல இருந்து சைலோ காப்பாத்தணும்ட்டு ஹீரோ சொன்னதெல்லாம் இவங்க பண்ணிரணும்ட்டு துணியவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்க நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோவும் அவங்க மாமா கிட்ட சொல்றாப்ல. அந்த மனுஷனுக்குமே இந்த மாய மந்திரம்னா தெரியும் இல்லையா, அதனால இந்த பன்னீர் இந்த துளசி தண்ணிட்டு எல்லாத்தையும் இவங்களோட சேஃப்டிக்காக கொடுத்து அனுப்புறாப்லங்க. இப்ப இவங்க எதிர்பார்த்த அந்த 16வது நாளும் வருதுங்க. நினைச்ச மாதிரி சைலுமே ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டுப்பகுதி பக்கத்திலேயே பட்டு பயங்கரமா நம்மளே மிரட்டுற கணக்கா ஒரு பூசாரி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சைலோட உடம்புக்குள்ள பேய் ஏவி விட்டது இந்த சாமியார் தாங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிய வர இவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி முடிவு எடுத்துறாங்க. சைலுமே அந்த வட்டத்துக்குள்ள போய் உட்கார்றாங்க. இந்த மனுஷனும் மந்திர சொல்ல உச்சரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க சொல்ல சொல்ல டக்குன்னு அந்த இடத்துக்கு சைலியோட அண்ணனு வந்து அந்த மந்திரவாதியோட கழுத்துல அருவா வைக்க டக்குன்னு அவர் புடிச்சறாப்பலங்க. என்னோட பூஜையை கெடுக்க எவனாலையும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லி முடிக்க டக்குன்னு தலை துண்டா போகுதுங்க. இந்த வேலையை பார்த்தது ஹீரோ தாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருந்த சைலுமே மயங்கி போயிடுறாங்க. ஹீரோனி தான் டக்குன்னு தாங்கி பிடிச்சி அவங்களோட முகத்துல தண்ணி தெளிக்கிறாங்க. இப்ப அவங்க எந்திரிக்கிறப்ப நார்மலா ஆன மாதிரி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே எல்லாரும் சேர்ந்து பாய சந்திக்க போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நான் சரியான நேரத்துல சொன்னது பாய் தானங்க, அதனால என் குடும்பத்தையே காப்பாத்திட்டீங்கிற மாதிரி அண்ணங்காரனும் சொல்லி அவருக்கு ஒரு செயினை பரிசா கொடுக்கறாப்லங்க. அதுக்கப்புறமா ஹீரோனியுமே காலேஜ் போறதுக்காக சாப்பாடுனா கட்டிட்டு கிளம்ப பாக்குறாங்க. அந்த சமயமா அப்பாவும் வராப்லங்க. அந்த மனுஷனும் பயங்கரமா திட்டுறாப்ல. காலையிலே என் முகத்தெல்லாம் முழிக்காதன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததுன்னா திட்டிட்டு அந்த மனுஷன் கிளம்புறாப்லங்க. அவங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. போதா குறைக்கு அவங்க வீட்டுல வந்து குடுகுடுப்புக்காரங்களும் உன்னோட பேத்திக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதுல இருந்து நீ எப்படியாச்சும் உன் பேத்தியை காப்பாத்திக்கிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்லங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பாட்டிக்குமே ரொம்பவே பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டுமே ஹீரோனி எப்போதும் போல தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நடு ராத்திரி ஏஞ்சிடுறாங்க. இன்னைக்குதான் முழு அமாவாசை போல இவங்களோட காதலியும் பல குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. டக்குன்னு இவங்களோட கையை கிழிச்சு அதுல வர ரத்தத்தை ஒரு கண்ணாடி டம்ளர்ல எடுத்து ஒரு ஜன்னல் ஓரமா வச்சிடறாங்க. அப்படியே அடுத்த நாள் விடிய செய்து ஹீரோனி வச்சிருந்த அந்த கண்ணாடி கிளாஸ்ல பார்த்தா ரத்தம் எப்போதும் போல இல்லங்க. அப்படியே கட் பண்ண கொஞ்சம் பாக்குறதுக்கு மிரட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆளை காட்டுறாங்க. இந்த மனுஷனோட பேர் ரங்கா. ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல தான் இருந்திருக்காப்ல. இப்ப என்ன காரணமா தெரியல திருப்பி வந்திருக்காப்லங்க. இந்த மனுஷன் வந்த தோரணையே ஒரு மார்க்கமா தாங்க இருக்கு. வந்தோடனே ஊர் மக்கள்கிட்ட இந்த ஊர்ல ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த அம்மா இப்போ எங்க போனா பார்க்க முடியுங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் கேட்க ஒருத்தர் ஒன்னு சொல்றாங்க. அவங்க எங்க போனாங்க இந்த ஊர்லயே கிடையாதுங்கிற மாதிரி சொல்ல கடைசியா ஒரு பாட்டியம்மா கிட்ட போய் கேட்க இந்த பாட்டியம்மாவும் என்ன சொல்றாங்கன்னு அந்த அம்மா இறந்துட்டாங்கப்பா, அவங்களோட பொண்ணு இங்க பக்கத்து காலேஜ்ல தான் படிக்கிறாங்க, இதெல்லாம் நீ கேக்குறியே நீ யாருங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு பயங்கரமான சந்தோஷங்க. நம்ம தேடி வந்தவங்களோட பொண்ணு இங்க இருக்கிறாங்களா, இது போதுமேங்கிற மாதிரி நினைக்க திருப்பி அந்த பாட்டி நீ யாருங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷனும் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு அந்த பாட்டியோட கைகால் விளங்காம பண்ணிட்டாங்க. ஆத்தாடி பெரிய மந்திரகாரனா இருப்பான் போல. எப்படியோ அந்த பொண்ணோட காலேஜையும் கண்டுபிடிச்சு அங்க போய் உட்கார்ந்துறாப்லங்க. இந்த மனுஷன் தேடி வந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க, நம்ம ஹீரோனி தாங்க. ஹீரோனியோட அம்மா பேரு தான் ராஜேஸ்வரிங்க. இந்த ஆளு ஒரு எலுமிச்சை பழத்தை எய்தாப்புல போடுறான். அந்த எலுமிச்சை பழம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே போகுதுங்க. இந்த சமயமா நம்ம ஹீரோனியும் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. இவ்வளவு பேர் வராங்க இல்லையா, அதுல இந்த ராஜேஸ்வரியோட பொண்ணு யாருன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆளு எலுமிச்சை பழம் போட்டிருக்கான் போலங்க. இதே சமயத்துல அங்கிருந்து ஹீரோனியும் வர அந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சிடறாங்க. இதுலயே அவனுக்கு புரிஞ்சு போயிடுது இவங்க தான் அந்த ராஜேஸ்வரியோட பொண்ணுன்ட்டுங்க. இந்த எலுமிச்சை பழத்தை மிதிச்சதால ஹீரோனிக்கு எதுவும் சரியா படலங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு நடக்க போகுதுன்ட்டு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. இவங்க மிதிச்சாங்க இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போய் அன்னைக்கு
நைட்டே சில மந்திரத்தெல்லாம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜையை நடத்துறாங்க. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோனியை தூங்கிட்டு இருந்தவங்களோட ரூம்ல யாரோ ஒரு திருநங்கை மாதிரி வந்து நீ வா நம்ம போலாம் அப்படின்ட்டு ஹீரோனிய தரதரன்னு இழுத்துட்டு போற கணக்கா ஒருத்தவங்களும் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஒரு சமயத்துல ஹீரோனியோட தலை கீழே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருக்கலாமுங்க இந்த தகடுல எல்லாம் எழுதி வீட்டுக்கு வெளியில மாட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு இவங்க தூங்கும் போதே வச்சுட்டு படுத்திருக்காங்க. டக்குன்னு அதையும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரூம்ல இருந்து இன்னொரு சவுண்ட், முதல்ல நீ இங்க இருந்து போகலன்னா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்ட்டு ஒரு குரலும் கேக்குதுங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் பாய் கிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்ல, பாய் இதுக்கு ஒரு சின்ன பூஜை போட்டா சரியா போயிருமா, நீ போய் பூஜைக்கு ரெடி ஆகுமாங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்படியே இந்தாண்ட பக்கத்து இந்த ராகவன் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த நேத்தியை விட இப்ப படு பயங்கரமான ஒரு பெரிய பூஜையை நடத்திடுவோம் சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்தாண்ட பக்கத்து பாயும் பூஜை போட்டுக்கிட்டு இருக்காப்ல. இங்கிட்டு இந்த ஆளு பூஜை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இவர் மந்திரத்தை தடுக்கிற மாதிரி வேற யாரோ பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இந்த மனுஷனுக்கு தோண ஆரம்பிக்க செம்ம டென்ஷன் ஆவறாப்லங்க. அப்படியே அன்னைக்கு பொழுது சாயுதுங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் பாயும் பயங்கரமா பாடிக்கிட்டு ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருக்க காட்டுக்கு மத்தியில வந்துகிட்டு இருக்காப்லங்க. இவர் வர சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தான் போலங்க. என்னமோ முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சந்தோஷமா கேட்க அந்த பொண்ணு முகத்தை காட்டுறாங்க பாருங்க. முகமே ரண கொடூரமா இருக்குங்க. மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ஆத்மா தான் ஏவி விட்டுருக்காங்கன்ட்டு இந்த ஆளு பயந்துகிட்டு போக எப்படியா அந்த ஆத்மா இந்த பாயை போட்டு தள்ளிடுதுங்க. அந்த ஆத்மா போறப்ப கூட உன்னோட மனசுக்கு சந்தோஷம் தானே, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புது. இது யாரு பார்த்த வேலை தெரியல, ஒருவேளை அந்த மந்திரவாதியா கூட இருக்கலாம். ரைட், போக போக பாப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் வாசுவும் பரபரப்பா ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி பாய் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னோனே இந்த மனுஷனும் ஹீரோனியோட வீட்டுக்கு போறாப்லங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு, நான் அன்னைக்கு காலேஜ்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அப்ப கூட எலுமிச்சை பழத்தை மிதிச்சிட்டேன், அதுக்கு எய்தாப்லயே ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தான்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் உடனே இந்த ஒரு விஷயத்த பாய்கிட்டின்னு சொல்ல அவரு என்ன சொன்னாருன்னா, ஏதோ ஒரு ஆத்மாவை மேல ஏவி விட்டாங்கம்மா, அதுக்கு சின்ன ஒரு பூஜை போட்டா போதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த பூஜை போட்டதாலதான் அவரு ஒரு வேளை இறந்திருப்பாரோ என்னமோ அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த நான் கேட்ட ஹீரோவுமே ரொம்பவே பதறி போயிடுறாப்லங்க. உடனே அங்க இருந்து வந்து நடந்ததெல்லாம் மாமா கிட்டின்னு சொல்ல மாமாவுக்கு இந்த ராகவனை ஏற்கனவே தெரியும் போலங்க. எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, போக போக பாப்போம். அந்த மனுஷன் என்ன சொல்றாப்லீன, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதுங்கிற மாதிரி இந்த மனுஷனும் ஹீரோவோட மனசை தேத்துறாப்லங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஹீரோனி சுயநினைவெல்லாம் இழந்து அந்த காட்டு பகுதியை நோக்கி நடந்து போறப்பதான் ஒரு பெண்ணை பாக்குறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா தாங்க. அப்படியே அந்த பக்கத்து ஹீரோவுமே இந்த மாய மந்திர பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி மாமா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காப்லங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஹீரோவும் என்ன கேட்கிறாப்லீன, மாமா இந்த மாய மந்திரம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு வேற எப்பயாச்சும் பண்ணிருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷன் நான் பண்ணிருக்கேன், அவளை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன், ஆனா அவளுக்கு வீட்டுல மாப்பிளை பார்த்துட்டாங்க, அவளை எப்படியாச்சும் வசியப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணணும்னு தான் பயங்கரமான ஒரு பூஜை போட்டேன். நான் பூஜை போட்ட மாதிரியே நான் இருக்கிற இடத்துக்கே அவ வந்தா. அவளும் என்ன சொன்னானே, நீ ஒண்ணு இந்த மாதிரி பூஜை போட்டதால மட்டும்தான் நான் வந்தேன் நினைச்சுக்காதே, நான் தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனும் என்ன சொல்றாப்லீன, ஏன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாதாங்கிற மாதிரி கேட்க இவங்களும் உடனே நான் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி நினைச்சது இல்ல, எனக்கு ஒரு நீ நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நான் வீட்டுல பார்த்த மாப்பிளையா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை பார்க்கவும் வரக்கூடாது, இந்த மாதிரி மாய மந்திரம் சொல்லிவிட்டு எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது, என் மேல நீ வச்சிருந்த பாசம் உண்மையா இருந்த எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த மனுஷனும் வேற வழி இல்லாம சத்தியத்தையும் பண்ணி கொடுக்கறாப்லங்க. அன்னையில இருந்து சரி இன்ன வரைக்குமே இந்த மாய மந்திரத்தை எல்லாம் விட்டு விலகி நிக்கிறாப்லங்க. இந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா இந்த ராகவன் தான் ஹீரோனி மேல ஏதோ ஒரு பேயை ஏவி விட்டுருக்கான் இல்லையா, அவனை ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் மாமா கிட்ட இதை கேட்டுக்கிட்டு இருந்து பாப்பல. இப்ப மாமாவாலையும் இந்த உதவியை பண்ண முடியாம போனதால பக்கத்து ஊர்ல ஒரு சாமியார பார்க்க போறாப்லங்க. அவர்கிட்டயும் நடந்ததெல்லாம் சொல்ல நான் இந்த ஒரு விஷயத்தை முடிச்சு வைக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அவரு பூஜையை ஸ்டார்ட் பண்றாப்லங்க. அப்படியே அங்கிட்டு ரங்காவும் ஹீரோனிய தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன பொம்மையெல்லாம் செஞ்சு மந்திரத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பொம்மையோட கையில குத்த குத்த இவங்களுக்கு ரியாக்ட் ஆகுதுங்க. இந்த பக்கத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோனிமே ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கத்து இந்த சாமியாருமே பயங்கரமா மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காப்லங்க. இந்த பக்கத்து ஹீரோனிக்குமே நார்மல் ஆகுது. இதெல்லாம் பார்த்த ரங்காவுமே செம்ம காண்டாவறாப்லங்க. ஒவ்வொரு வாட்டியும் மந்திர சொல்ல சொல்ல ஏதோ ஒரு விஷயம் தடுக்குதுன்னு மட்டும் புரிய ஆரம்பிக்குதுங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தை யாரு பண்றாங்கன்ட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு நிக்கிறாப்லங்க. இந்த பக்கத்து இந்த சாமியாரு என்ன சொல்றாப்லீன, என்னோட மந்திரத்துல மட்டும் அவங்க பொழைக்கலப்பா, இதுக்கப்புறமும் யாரோ ஒருத்தங்க இருக்காங்கிற மாதிரி சொல்றாப்ல. அது யாரு எவருன்னு நமக்கு பிடிபடலங்க. அப்படியே இந்த பக்கத்து ஹீரோனிமே நார்மல் ஆயிடுறாங்க. ஹீரோ வரத்துக்காக குளிச்சு கிழிச்சிட்டு ரெடி ஆகி இருக்காங்க. இதே சமயத்துல ஹீரோவும் இங்க வராரு. வந்தோடனே அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு விஷயம் பண்ணி என் உசிரியை காப்பாத்திருக்கியே அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ஹீரோவும் என்ன கேட்கிறாப்லீன, என்கிட்ட ஏன் இவ்வளவு பொய்கள் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு, நான் உன்கிட்ட என்ன பொய் சொன்னேன், நீ என்னத்தை கண்டுபிடிச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே இவரு என்ன சொல்றாப்லீன, சைலுக்கு இந்த மாதிரி ஆனதாலே அவ உடம்புல பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயம் பண்ண இல்லையா, அதெல்லாம் பாய் சொன்னதாலதான் நீ பண்ணேன்னு சொன்னேன், ஆனா அந்த ஒரு விஷயம் நான் போய் அவர்கிட்ட கேட்கிறப்ப அந்த மாதிரி நான் எப்போதுமே சொல்ல மாட்டேப்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் கூட நான் கேட்கல. அதுக்கப்புறமேட்டுக்கு பாய் இறந்ததுக்கு இந்த ரங்கா தான் காரணங்கிற மாதிரி நீ சொன்னேன். இந்த ஒரு விஷயத்தையும் அவன்கிட்ட கேட்கிறப்ப நான் எதுக்கு பாய நான் கொல்ல போறேன், என்னோட குறிக்கோளை அந்த பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ
மட்டும் அந்த ஒரு விஷயத்த பண்ணன உன்னை உயிரோடய விடமாட்டேங்கிற மாதிரி இந்த ஆளுன்னு சொல்ல, இந்த ரங்கா தான் மந்திரவாதி இல்லையா, இந்த ஆளுக்கு பயங்கரமா கோவம் வந்து இந்த ஆங்கிள் சட்டமாற்ற கணக்கா நம்ம ஹீரோவை அந்த இடத்துல தொங்க விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்ப இவருமே அந்த பாயக்குள்ளன்னு தெரிய வருது. இப்ப கடைசியா என்ன சொல்றாப்லன்னா, இப்ப பக்கத்து ஒரு சாமியார்ட்ட போய் பூஜனை பண்ணிருப்பாரு. அவரு கூட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாருங்க, என்னோட பூஜையில மட்டும் அந்த பொண்ணு உயிர் பொழைக்கலப்ப, இங்க வேற ஒரு சக்தி இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. இந்த ஒரு விஷயம் வச்சு பார்க்க மிகப்பெரிய ஒரு சந்தேகமே இவருக்கு வருதுங்க. இப்பதான் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றாப்ல, இவருக்கு லைட்டா சந்தேகம் முன்னாடி ஏற்படுறப்பயே நடுராத்திரில ஹீரோனிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காப்லங்க. அப்பதான் அந்த காட்டு பகுதியில ஒரு பூஜையை போட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இந்த மனுஷனும் இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறாப்லங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, உன்னைய சுத்தி இவ்வளவு மர்மமான விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்களுமே ஒண்ணு தெரியாத போலயே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல என்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கும் போகுதுங்க. ராஜராஜேஸ்வரின்ட்டு ஒரு பெண்ணை காட்டுறாங்க. இவங்க யாருன்னா இந்த கோயில்ல குறி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நபருங்க. இவங்க சொல்ற குறியில அவ்வளவு கரெக்டா இருக்கும். இவங்களை ஊரே வணங்குதுன்னா எப்பாற்பட்ட ஆளுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ராஜேஸ்வரிக்கு ஒரு கட்டத்துல திருமணம் நடக்குதுங்க. அவரோட பேர் ராகுலுங்க. இன்னைக்கு தான் இவங்களுக்கு முதல் இரவு போலங்க. இந்த மனுஷனும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு சைக்கோ தனத்தை காட்டுறாப்லங்க. நீ இவ்வளவு அழகா இருக்க, ஒருத்தருமா உன்னை லவ் பண்ணல, நீ இப்ப நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. முதல் நாளே அம்புட்டு சந்தேகத்துல வாழ்க்கை தொடங்குதுங்க. போக போக தினந்தோறும் இதே மாதிரிதான் சண்டை சச்சரவுன்ட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா சிலந்தி வலையில சிக்கின பூச்சி மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் இந்த கிராமத்துக்கு ரங்காவும் வந்து சேர்றாப்லங்க. ரங்காவுக்கு முன்னாடியில இருந்து இந்த மாய மந்திரத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவருங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் ராஜேஸ்வரிய பாக்கிறதுக்கான ஒரு நாள் வருதுங்க. ராஜேஸ்வரி நல்ல ஒரு சக்திங்க, ரங்கா வந்து ஒரு கெட்ட சக்திங்க. இந்த ரெண்டு சக்தியும் ஒன்னா சேர்றப்ப இதை விட 10 மடங்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறுங்கிற மாதிரி இந்த மாய மந்திரத்துல சொல்லப்பட்ட ஒண்ணுங்க. அந்த பூஜைக்கு எப்படியாச்சும் இவங்களை உட்படுத்தணுங்கிற மாதிரி தான் முதல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாப்லங்க. அது வேற யாரும் மூலமா இல்லங்க, இந்த ராகுல் சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த ராஜேஸ்வரியோட ஹஸ்பண்டுங்க. அந்த ஆளுக்கு இந்த சூதாட்டத்துல மிகப்பெரிய விருப்பம்ங்க. எப்போ பார்த்தாலும் சூதாடிக்கிட்டே தான் இருப்பாப்ல, அதே மாதிரி தோத்துக்கிட்டு தான் இருப்பாப்ல. ஆனா ஒருபோதுமே இந்த சூதாட்டத்தை விட்டு கொடுத்ததா இல்லங்க. இந்த ஒரு விஷயத்த ரங்காவும் பாக்குறாப்ல. அந்த மனுஷன் கிட்ட தானாவே பேச்சு கொடுத்து இந்த கயிறை கட்டியா, கண்டிப்பா இவ்வளவு நாள் தோத்த இல்லையா, அதெல்லாம் மொத்தமா கிடைச்சிருங்கிற மாதிரி இத சொல்லி கயிறை கட்ட வச்சு விளையாட சொன்னோனே அப்பையில இருந்து மனுஷன் எந்த ஒரு ஆட்டம் ஆடினாலும் சரி எல்லா இடத்துலயும் வெற்றி மட்டும்தாங்க. இப்ப ரங்காவை இவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு ஆளா மாறிட்டாப்ல. இந்த மாதிரி ஒரு சமயத்தை ரங்கா நல்லாவே பயன்படுத்துறாங்க. ரங்காவும் அந்த மனுஷங்கிட்ட என்ன சொல்றான, இந்த உலகத்திலேயே எல்லாத்தை விட உனக்கு பணம் தான் முக்கியம்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சா நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனா கூட மாறல அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. இந்த மனுஷனுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷங்க. இந்த மாதிரி உள்ளவன் அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணான்னு உங்களுக்கு தோணல, அது என்ன ஏதுன்னு இந்த மனுஷனால குழந்தை பெத்துக்கண முடியாதுங்க. இந்த ஒரு விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான்ட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாருங்க. அதனாலதான் கல்யாணம் பண்ண முதல் நாள்ல இருந்தே அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டுங்க. நீ என்ன வேணா சொல்லு நான் செய்யறேங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு ரங்கா சொன்ன மாதிரியே செய்யவும் ஆரம்பிக்கிறாருங்க. ராஜேஸ்வரி நடந்து வர பாதையில இத புதைச்சவை இன்னும் ஒரு பொருளை கொடுக்கறாப்லங்க. அவரை சொன்ன மாதிரியே புதைச்சு வச்சு அந்த பொருள் மேல இவங்களோட காலடி தடம் படுற மாதிரியே அந்த பொருள் மேல மிதிக்கையும் வச்சிடறாப்லங்க. அதுக்கப்புறமா போக போக சாப்பிடுற சாப்பாட்டுலயும் ஏதோ ஒண்ணு கலந்து கொடுக்கறாங்க. இப்படியே சில நாட்களும் கடந்து கூட ராஜேஸ்வரியும் தன்னோட சுய நினைவே இழந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்களோட பேரே மறந்துட்டாங்கன்னா எவ்வளவு மாய மந்திரம்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரங்கா முழுசா ராஜேஸ்வரியா கண்ட்ரோல்ல எடுத்துறாப்லங்க. இவரு என்ன செய்ய சொல்றாரோ அதே தான் ராஜேஸ்வரியும் செய்வாங்க. அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. இப்போ அந்த நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் ஒன்னா இருந்தா மிகப்பெரிய ஒரு சக்தியா மாறுங்கிற மாதிரி தான் இந்த பூஜை இருக்குங்க. பூஜையும் ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு ரங்காவோட போக்கஸா பூஜை பண்ண முடியலங்க. மந்திரத்தெல்லாம் சரியா சொல்ல முடியல. ஒரு சமயத்துக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பூஜை ஒரு தோல்வியில போய் முடியுதுங்க. அதோட எதிர் ஒளியா இந்த மனுஷனும் பயங்கரமா பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பெணாத்திக்கிட்டு இருக்கான். அப்ப போனவன் தாங்க இந்த ஊரை விட்டு. அதுக்கப்புறம் ஒரு 17-18 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. இங்க இருந்த ராஜேஸ்வரிக்குமே இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவங்களும் எப்போதும் போல நார்மலா இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியலங்க. இவங்களும் சாமி கும்பிடலான்ட்டு விளக்கேத்தி வைக்கிறப்ப விளக்கு அமைஞ்சு போயிடுதுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. போதா குறைக்கு அவங்க காதுல யாரோ ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி பல விஷயங்களும் தோண ஆரம்பிக்குதுங்க. நம்ம உயிரை விட்டுலான்னு போறப்பதான் அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்கன்னு தெரிய வருதுங்க. எப்படியோ குழந்தைக்காக ரொம்ப மாசம் கஷ்டப்பட்டு ஒரு அழகான குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் கூட அந்த காதுக்குள்ள சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்துல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனிய ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தது இந்த பாட்டியம்மா தாங்க. இப்ப கூட ஹீரோனிக்கு அடிக்கடி இந்த சவுண்ட் நான் கேட்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த ரங்காவால தாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட கண்ணுக்கு கெட்ட ஆத்மானா தெரியும் இல்லையா, அதுவும் அந்த மனுஷனால தாங்க. இதெல்லாம் இவங்களும் சொல்லி முடிக்கிறாங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நான் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஊரு என்னென்னமோ பேசுங்கிறதுக்காக தான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லல அப்படின்ட்டு மேற்கொண்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்தா ஷைலுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளமும் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கான
சொல்யூஷனும் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பாய் சொன்னது இல்லங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்புறம் எப்படி பாய் இறந்தாருங்கிற மாதிரி கேட்கவும் இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, பாய்க்கும் சில சக்தி என்ன இருக்கு, அதனாலதான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பாய் கிட்ட போவேன். அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. இவரு ஒரு சின்ன பூஜை செஞ்சா எல்லாமே சரியா போயிருங்கிற மாதிரி என்னை சொல்லி ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணாரு. அந்த மனுஷனை நான் ரொம்பவே மதிச்சேன். இந்த அளவுக்கு சீப்பா பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அந்த கோவத்தினாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்மாவை ஏவி விட்டு அவரை கொன்னுட்டேங்கிற மாதிரி இவங்களும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப கூட அந்த ஆத்மாவும் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பி இருக்கும் இல்லையா. அங்க எதிரில இருந்தது எல்லாம் ஹீரோனி தான் போலங்க. இந்த மனுஷனுக்கு எல்லா விஷயமும் புரிய வருதுங்க. இது மட்டும் இல்லாம ஹீரோனி எந்த ஒரு பிரச்சனையில இருந்தாலும் ஒரு நல்ல சக்தி எல்லா விஷயத்திலையும் காப்பாத்தி விடும் இல்லையா, அது வேற யாரும் இல்லங்க, இவங்களோட அம்மா அந்த ராஜேஸ்வரி ஆத்மா தாங்க. இப்ப கூட ஹீரோனியோட பக்கத்துல தான் இருக்காங்க. ஹீரோனிமே நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணுமா அங்கிட்டு திரும்பிக்கோங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இப்போ ஒருத்தர் பேசி ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் இவரு கிஸ் பண்ணிடுறாருங்க. இவங்களோட லிப்லயும் பிளட் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இன்னைக்கு தான் அந்த முழு அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா, முழு நிலவு அப்பதானங்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாளுங்க. ஹீரோனி இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை நான் மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்தா, இவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இவங்களுக்கு இந்த ரத்தம் ரொம்பவே பிடிக்கும் இல்லங்க. நம்ம இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கூட ஒரு வயசான நபரோட கதையை பார்த்திருப்போம் இல்லங்க. அந்த சின்ன குழந்தை வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனி தாங்க. அந்த மாதிரி நடு காட்டுக்குள்ள வேட கோடையோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்க இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே நம்ம ஹீரோ வந்து அம்மா அங்க நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தான் விலை மாதன்னு நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்போம் இல்லையா. அவங்களும் யாரோ ஒரு நபருக்காக வெயிட் பண்ணி இருக்கிறப்ப பக்கத்துல சவுண்ட் கேட்டவனே அங்க போய் பாக்குறப்ப இந்த குழந்தைய பாத்துறாங்க. அந்த இரவுல பார்த்தோன்னே இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. டக்குன்னு அந்த இடத்தை விட்டு ஓடுறப்பதான் அந்த வழியா வந்த ஒரு லாரி இவங்க மேல ஏறி இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளால தானே இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சின்ன பிள்ளையில இருந்து பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவருக்காக எல்லா விஷயமும் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இவங்களும் சொல்லி முடிக்க மனுஷனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருதுங்க. என்னோட அம்மா உன்னாலதான் இறந்துட்டாங்கன்ட்டு அந்த மனுஷனும் அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறாப்பல ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுதுங்க. இவங்க இந்த ஒரு விஷயம் சொல்றப்பதான் நமக்கே ஒரு விஷயம் புரிய வருதுங்க. இவங்களுக்கு இந்த முழு நிலவு வந்தாலே ரத்தம் குடிக்கணும்னு அடிக்கடி தோண ஆரம்பிச்சிருங்க. அந்த நைட்ல கூட கத்தி எடுத்து கிழிச்சுப்பாங்க இல்லையா, அவங்களோட ரத்தத்தை அவங்களே குடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்க நடந்ததெல்லாம் மாமா கிட்டயும் சொல்றப்பதான் மாமாவும் உடனே என்ன சொல்றாப்லீனா, அவங்களோட பேர் ராஜேஸ்வரி தானே அப்படின்னு சொன்னே ஹீரோக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகுதுங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்க மேற்கொண்டு என்னடா ட்விஸ்ட்ங்கிற கணக்கா தான் இருக்கு. ஹீரோவுமே அவங்க பேரு உங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்க இந்த மனுஷனும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாப்லங்க. இந்த மனுஷன் சின்ன பிள்ளையில ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாருலங்க, அது வந்து ஒன் சைடா, அது வேற யாருமே இல்லங்க, ஹீரோனியோட அம்மா தாங்க. அவங்களுமே சத்தியனா வாங்கியிருப்பாங்க. இந்த மனுஷன் அந்த வழியா எதர்ச்சியா போகும்போது இந்த ராஜேஸ்வரிய பாக்குறாப்லங்க. இந்த மனுஷனும் அளவுக்கு மிஞ்சின பாசம் வச்சிருந்ததால அவளோட முகத்தையாச்சும் பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்ட்டு பாக்குறப்பதான் வாடி போன மாதிரி இருக்குங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து சிரிச்ச முகத்துல பார்த்தவங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாப்லங்க. அப்பதான் இடையில இந்த ரங்கா வந்தது தெரிய வருது. அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களும் புரியுதுங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ரங்காவுமே பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாப்ல. அந்த பூஜையிலேயே இந்த சரக்கு எல்லாமே இருந்திருக்கும் போலங்க. அது ரங்காவுக்கே தெரியாம வேற ஒரு பொருளையும் கலந்து கொடுத்ததாலதான் அந்த மனுஷன் ஒளறி பூஜை நின்னு போயிருக்குங்க. நானும் அவளோட நல்லதுக்கு தான் பண்ணேன், கடைசியில இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி இவரு சொல்லி முடிக்கிறாப்லங்க. இது மட்டும் இல்லாம ரங்கா ஒரு நாள் ஹீரோவை ஆங்கிள் மாட்டின மாதிரி மேல தொங்க விட்டுருப்பாருலங்க. அந்த பிடியில இருந்து நீக்கினது கூட இந்த மாமா தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஊருக்குள்ள ஏதோ ஒரு நோயால நிறைய குழந்தை பாதிக்கப்பட்டும் சில குழந்தை இறந்து போறாங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. அப்புறம் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்து வச்சு என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரங்காவும் இருக்காப்ல. இப்ப ஊர் பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு கெட்ட சக்தி தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை சரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு இந்த ரங்காவை என்ன சொல்லிடுறாப்லைன்னு, அந்த கெட்ட சக்தி வேற யாரும் இல்ல, இந்த ராஜேஸ்வரியோட பொண்ணுதாங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு உறுதுணையாவே ஹீரோனியோட அப்பாவும் என்ன சொல்றாப்லைன்னு, அந்த மனுஷன் சொல்றதுல தப்பே இல்லைங்க, நானும் பல விஷயத்துல பார்த்துட்டேன், அவ உடம்புக்குள்ள இருக்கிறது கெட்ட சக்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப இந்த ஊர் மக்களே நம்புதுங்க. நம்ம ஹீரோவும் மாமாவும் எவ்வளவு சொன்னா கூட ஊர் மக்கள் கேட்கிற மாதிரி இல்லைங்க. ரங்காவும் இப்ப என்ன சொல்றான, ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜை நடத்துறேன், அந்த பூஜைக்கு அப்புறம் இவ உயிரோட இருந்துட்டா நல்ல சக்தி தான், ஆனா அதுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா இவ உடம்புக்குள்ள இருந்தது கெட்ட சக்தி. இது மட்டும் இல்லாம நான் பூஜை பண்றப்ப நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல, பாத்து இருந்துக்கங்க அப்படின்ட்டு ஊர் மக்களையே பயமுறுத்துறாங்க. டக்குன்னு ஹீரோனியை இழுத்து ஒரு மரத்திலையும் கட்டி போட்டுறாங்க. அப்படியே அன்னைக்கு நடு இரவுல இவனோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணி மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு சமயத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோனியோட கட்டையும் அவுத்து விட்டுறாப்லங்க. இத பார்த்த ரங்காவுமே உனக்காக தானே காத்திருக்கேன், இதுக்கப்புறம் உன் கை காலெல்லாம் அசைக்கவே முடியாதுன்ட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி கட்டி போட்டுறாங்க. மனுஷனால இப்ப எதுவுமே பண்ண முடியல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு முழு நிலவுங்க. ஹீரோனிக்கு இந்த ரத்த குடிக்கல அப்படின்னா அவங்களோட சக்தி 10 மடங்கு குறைஞ்சு இருக்குங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே தன்னோட நாக்கே போனாலும் பரவாயில்லங்கிற கணக்கா கடிச்சு அதுல வர ரத்தத்தை ஹீரோனி மேல தூவி விடுறாப்லங்க. அது மூலியமாவே இவங்களுக்கு அவங்களோட பவர் கிடைச்ச கணக்கா ரங்கா கிட்டையும் போய் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல திருப்பி கட்டுப்படுத்திடுறாப்ல ரங்காவும். இந்த மாதிரி ஒரு சமயத்துல ராஜேஸ்வரி ஹீரோ கிட்ட இந்த மந்திரத்தை உச்சரிச்சு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு ஒரு மந்திரத்தையும் சொல்றாங்க. இதையே
சமயத்துல அங்கிட்டு நம்ம மாமா இருக்காரு இல்லையா, இந்த விஷயம்லாம் ஏற்கனவே அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால இந்த ஃப்ரெண்டுக்காரங்களாம் வச்சு அந்த மனுஷனும் சில மந்திரத்தெல்லாம் சொல்லி ரங்காவை அழிக்கிறதுக்கான வேலையை பாக்குறாப்புலங்க. ரங்காவுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிலை தடுமாறி போகுது. இந்த சமயத்துல இந்த இறந்து போனவங்க நிறைய பேர் இந்த ரங்காவோட கை காலல எடுத்து சாப்பிடுற கணக்கா நமக்கு தெரியுதுங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல இருந்த தீ மூலயமாவே அந்த ரங்காங்கிற கெட்ட சக்தியை அழிஞ்சு போகுதுங்க. இவங்களும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா அவன் மேல பாசம் வைக்காத காரணமே அவங்க செஞ்ச தொழிலும் அவங்களுக்கே அவங்க மேல ஏற்பட்ட வெறுப்பும் தான். ஆனா இதை தாண்டி அவங்க உசுரே அவன் மேல வச்சிருந்தாங்க. இப்ப கூட உங்க அம்மா என் கண் முன்னாடி நிக்கிறாங்கிற மாதிரி சொல்ல இந்த மனுஷனு கண் கலங்கி போறாப்புலங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. ஏன் எதுக்குன்னு, இவங்களுக்கு அந்த முழு நிலவு வந்தாலே ரத்த குடிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஏதாச்சும் தடுக்க முடியுமாங்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. இப்ப அந்த சாமியார் என்ன சொல்றாப்புலீன, தெய்வத்திலேயே பல தெய்வங்கள் ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கள்னா இருக்கு, அவங்களுக்குமே இந்த ஒரு விஷயம்னா நடக்குமா, அவங்களுமே ரத்தத்தை குடிச்சிட்டு நல்லது பண்றவங்க தான், இதெல்லாம் பல புராண கதையில கூட இருக்குமா, இத பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களோட புது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனும் சொல்லி முடிக்கிறாப்புல. படமும் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம். பை பாய்.